இந்த வாரம் இந்த பவர் ஆஃப் கம்யூனியன் என்கிற தலைப்பிலே நான் கம்யூனியன், அதாவது திருவிருந்தின் வல்லமை அப்படின்னு இந்த நாளில் கர்த்தரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறோம். அநேகருக்கு அற்புதங்கள் இங்கே நடக்க போகிறது. நாளைக்கு சொல்லலை, நான் இன்னைக்கு சொல்கிறேன். அற்புதங்கள் நடக்க போகிறது. உங்கள் சரீர பலவீனங்கள் இன்றைக்கு இந்த சர்வீஸ் முடிகிறதுக்குள்ளே சுகமாக போகிறது. நீங்கள் போகும்போது வியாதி இல்லாமல் தான் போக போகிறீங்க. நல்லா கைத்தட்டுங்க ஒரு ராமே. ஒரு ஆக்ஷன் ஒரு விஷயத்தை தெரிவிக்குது. இப்ப கம்யூனியன் ஒண்ணு தெரிவிக்குது. என்னன்னா, நாங்க எல்லாரும் எங்க சொந்த நீதியில இல்ல, நீங்க சிலுவையில கொடுத்த ரத்தத்துல நாங்க வாழ்றோம் என்று தெரிவிக்கிறோம். கம்யூனியனுக்கு வரும்போது எதை நினைவு கூறணும் சொல்லுங்க? என்னை நினைவு கூறுங்கள். சொல்லுங்க. தலைவர் என்ன சொன்னாரு? போன வாரம் ஃபுல்லா நீ என்ன பண்ணன்னு உன்னை நினைவு கூறு அப்படின்னாரா? இல்ல உனக்காக நான் என்ன பண்ணேன் என்ன நினைவு கூறு? கையத்தட்டு. ரொம்ப நாளா நான் ரத்தத்துல தான் உடன்படிக்கை இருக்குன்னு நினைச்சேன். அவர் சொன்னாரு இந்த பாத்திரம் தான் உடன்படிக்கின்றாரு. என்ன சார் புதுசா ஒரு குண்டத்துக்கு போடுறீங்க அப்படின்னு யோசித்தேன். கர்த்தர் சொல்றார், இந்த பாத்திரம் ரத்தத்தினால் ஆகிய இந்த பாத்திரம் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். மொழிபெயர்ப்பு தவறு. கிரீக்ல எல்லாரையும் இல்ல, எல்லாவற்றையும் இருக்கு. அப்படின்னா அது நம்மளை இழுத்துக்கிறது இல்லையா? நம்ம மேல இருக்க குப்பை, நம்ம மேல இருக்க அழுக்கு, நம்ம மேல இருக்க கந்த, நம்ம மேல இருக்க பாவம், நம்ம மேல இருக்க அக்கிரமம், நம்ம மேல இருக்க பிசாசின் கிரியைகள், வியாதிகள், பலவீனங்கள், அதைத்தான் கிரேக்க பதம் சொல்லுகிறது. நான் உயர்த்தப்படும் போது எல்லாவற்றையும் என் பக்கம் இழுத்துக்குவேன், என் பிள்ளைகளை விடுதலை ஆக்கிடுவேன். கை தட்டுங்க அந்த கிருபைக்கு. ஆவியானவர் சொன்னாரு, வியாதியா இருக்கான், பலவீனமா இருக்கான், நித்திரையா இருக்கான். இது எல்லாம் வச்சு ஒன்னே ஒண்ணு உனக்கு தெரியுதா? என்ன? இதுக்குள்ள பவர் இருக்குன்னு தெரியுதான்னாரு. கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. இதுக்குள்ள பவர் இருக்கு தெரியுதா? இதுல பவர் இருந்தனாலதான் ஒரு 2 பேரை காலி பண்ணிருக்கு. சோ பவர் இருக்கு. அபாத்திரமாய் புசிச்சா அந்த பவர் நெகட்டிவா வருதுன்னா, நீ பாத்திரமா புசிச்சினா அந்த பவர் பாசிட்டிவா உன் வேலை பார்த்தமா ஆகாதா? கர்த்தர் என்ன சொன்னாரு? நாக்குல சயனட தடவிட்டா என்னடா நடக்கும்னாரு. 1 வாரம் கழிச்சு சாவியா? சயனட தடவிட்டா அடுத்த அந்த செகண்டே உள்ளுக்குள்ள பாடி விஷமாயிரும். அதை விட பவர்ஃபுல்லானதுன்றேன். நல்லா நல்லா நல்லா. நாக்குல தடவரப்பே சரீரத்தை ஆரோக்கியம், நாக்குல தடவரப்பே சரீரத்தை பலன், சுகம், உயர்த்தலுதல். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அபாத்திரமாய் அந்த இயேசுவை விசுவாசிக்காமல், அவர் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனாய் நம்பாமல், தேவனுடைய மேசியாவாய் நம்பாமல், அவற்றிலிருந்து இந்த அப்பத்தை புசிச்ச உடனே சாத்தான் உள்ள வருவான்னா, நான் சொல்றேன், நீ விசுவாசித்து இதை புசிக்கும் போது, இது உள்ள போகும்போது சாத்தான் வெளியே போயிடுவான்றேன். கைத்தட்டுக்கு வருவார். ஆமே ஆமே ஆமே.